அனைவருக்கும் வணக்கம். அகத்தாய்வு தினம் 5. இன்னைக்கு நம்ம சுமந்துட்டு இருக்க கர்ம வினைகளை கழிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான விஜுவலைசேஷன் டெக்னிக் ஒன்று இன்னைக்கு பார்க்கலாம். அதை தொடர்ந்து இனிமே புது வினைகளை நம்ம எப்படி சேர்க்காம இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த விஜுவலைசேஷன் டெக்னிக்கு நம்ம வீட்டிலேயே அமர்ந்தபடி நம்மளோட கற்பனையில, நம்ம மனத்திரையில, நம்ம கடற்கரையில ஒரு பீச்ல உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துட்டு தியானம் செய்யற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி பீச் இருக்கு. இந்த பீச்சோட மணல்ல நம்ம உட்காந்துட்டு தியானம் செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி எந்தெந்த பிறவிகளை நம்ம என்னென்ன பாவம் செஞ்சோம் அதெல்லாம் நம்ம எதுவுமே அலசி ஆராய வேண்டாம். நம்ம உட்கார்ந்து இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெள்ளை துணி ஒன்று விரிச்சு போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஜென்மங்கள்ல நம்ம என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, அது எல்லாமே இந்த துணிக்குள்ள சேர்ந்துடணும் அப்படின்னு தொடர்ந்து நம்ம கற்பனை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். வேணும்னா நம்ம சொற்களால் கூட சொல்லலாம். நான் பற்பல பிறவிகளில் செய்த பாவங்கள் யாதாகினும் இதற்குள் இறங்கு அப்படின்னு நமக்குள்ளேயே சொல்லிக்கலாம். அப்படியே தியானம் இல்ல ஒரு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்ததுக்கு அப்புறமா நம்மளோட பாவங்கள் எல்லாம் இப்ப இந்த வெள்ளை துணிக்குள்ள இருக்கு. இந்த வெள்ளை துணிய நம்ம ஒரு மூட்டையா கட்டிட்டு அந்த மூட்டையை கையில தூக்கிட்டு நடந்து போய் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய கடல்ல ஒரு பாதி கடல் வரைக்கும் நடந்து போய் அந்த கடல்ல வீசி எறிஞ்சிட்டு திரும்பி பார்க்காம நம்ம வந்துடுறோம். ஸோ சிம்பாலிக்கா நம்மளோட பாவ மூட்டைகள்ல நம்ம வீசி எறிகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது இது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு உண்மையாகிட்டே வரும். நம்மளோட நிஜ வாழ்க்கையிலுமே நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய அகத்தாய்வுல ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ 5 நிமிஷமோ இதையும் ஒரு பார்ட்டா செஞ்சிடலாம். பொதுவா கர்ம வினைகள் அப்படின்னு சொன்ன உடனே முற்பிறவைகள்ல இருந்து நம்ம கொண்டு வந்தது கூட தான் தொடர்பு படுத்திப்போம். ஆனா இப்பவும் நிகழ்காலத்திலையும் தினந்தோறும் நம்ம நிறைய வினைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட எண்ணங்கள், நம்ம வார்த்தைகள், நம்ம செயல்கள், நோக்கம், நம்மளோட இன்டென்ஷன்ஸ் இதெல்லாம் இப்ப ஒரு காரணமா இருக்கு. இனி வரும் காலத்துல இதோட எஃபெக்ட், இதோட விளைவை வாழ்க்கை சம்பவங்களாக நம்ம அனுபவிக்கிறதுக்கு நேரிடலாம். இனிமே நம்ம புதுசா கர்ம வினைகளை சேர்க்காம இருக்கிறதுக்கு நம்ம தினந்தோறும் பண்ணக்கூடிய அகத்தாய்வுல நம்மள நாமளே கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி, இன்னைக்கு நாள் முழுக்க எத்தனை சந்தர்ப்பங்கள்ல என்னோட எண்ணங்கள் சுயநலமாக இருந்திருக்கு. ஏதோ ஒரு விஷயமோ, ஒரு பொருளோ, ஒரு சந்தோஷமோ இன்னொருத்தவங்களுக்கு போகக்கூடாது, அது எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும். உணவு, பொருட்கள், வசதிகள், அறிவு, நாலேஜா கூட இருக்கலாம். இன்னொருத்தவங்களுக்கு இந்த அறிவு போயிடக்கூடாது, இது எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்ற வகையில நம்ம இன்னைக்கு நடந்துக்கிட்டோமா, இல்லை சிந்திச்சு பார்த்தோமா? நம்ம சொற்கள் எப்படி இருந்துச்சு? நம்மளே சார்ந்தே இருந்துச்சா? நான் இந்த மாதிரி ஹர்ட்டிங்கா ஃபீல் பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி சோகம் இருக்கு, எனக்கு இது கிடைக்கல, எனக்கு இது நடக்கல, இல்ல எனக்கு இது கிடைச்சிருச்சு, நான் சந்தோஷமா இருந்தேன். எத்தனை தருணங்கள்ல இன்னைக்கு நம்ம பிறர் நலத்தை பத்தி யோசிச்சோம்? நம்ம சுற்றி இருக்கிறவங்க சாப்பிட்டாங்களா? அவங்க மனசுக்குள்ள என்னென்ன போராட்டங்கள் நடக்குது? அவங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கா? அவங்களோட தேவைகள் என்ன? இப்படி நம்மளோட சிந்தனைகள் எந்த அளவுக்கு பிறர் நலனை சார்ந்ததாக இருந்துச்சு? இன்னைக்கு நம்ம பேசின வார்த்தைகள் நம்மளோட சுயநலத்திற்காக பயன்படுத்தினோமா? நம்மளோட சுயநலத்துக்காக நம்ம ஏதாவது ஒரு பொய் சொன்னோமா? இன்னொருத்தவங்களை ஏமாத்தினோமா? இல்ல உண்மையை மறைச்சோமா? நம்ம செஞ்ச தவறுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக உண்மையை மறைச்சோமா? இல்ல இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டோமா? நமக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்றாங்க, நமக்கு அவங்க கிட்ட பேச பிடிக்கல, இல்ல அவங்க கிட்ட பேசினா நமக்கு அது சங்கடத்தை தரும் அப்படிங்கறதுனால நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லு, குளிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லு, இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள்ல இருந்து நம்ம தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்றோமா? இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம், ஒரு நாள் நடக்கக்கூடிய சாதாரண விஷயங்கள்னு தோணலாம். பட் ஒவ்வொரு சின்ன நிகழ்வுகளுக்கு பின்னாடியும் நம்மளோட ஒரு உள்நோக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த உள்நோக்கம் தான் நம்மளோட வினைகளை உண்டாக்குது. இந்த வினைகளோட விளைவுகள்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. தப்பிக்கணும்னா அதுக்கு ஒண்ணு குரு அருள் இருக்கணும், இல்லைன்னா திருவருள் இருக்கணும். ஒருத்தவங்க மேல நமக்கு பொறாமை இருக்கு, ஒரு போட்டி இருக்கு, அதனால அவங்கள பத்தி இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம பேசும்போது தவறான கருத்துக்களையோ இல்ல அவங்க செஞ்ச சின்ன தவறுகள்லாம் கூட மிகைப்படுத்தி சொல்றதோ, இது எல்லாம் வினைகளை உண்டாக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன பேசுறோம், அதுக்கு பின்னாடி என்ன உள் நோக்கம் நம்ம மனசுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் உணராமலேயே மனசுக்கு கிடைக்கக்கூடிய சிற்றின்பங்களுக்காக ஒரு சின்ன பொய் தானே, பரவாயில்ல, சின்னதா இல்லாதத இருக்கிறதா சொல்றோம், இதெல்லாம் இந்த நாள்ல நம்ம பண்ணிருக்கோமா அப்படின்னு அகத்தாய்வு செய்யலாம். சின்னதான்னு கூட எந்த ஒரு தவறையும் செய்யாமல் உறுதியாக நியமமா கடைபிடிக்கணும். எந்த காரணத்து கொண்டும்
பொய் சொல்ல மாட்டேன். நேர்மையற்ற தன்மைய எண்ணங்கள்ல கூட கொண்டு வரக்கூடாது. நம்மள யாரும் பார்க்கல, அதனால இந்த தப்பு செய்யலாம், யாருக்கும் தெரிய போறது இல்ல அப்படின்ட்டு எந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக்க கூடாது. ஒவ்வொரு தருணத்திலையும் நம்ம சொல்ற வார்த்தை, செய்யற செயல், நம்மளுடைய எண்ணங்கள், நம்ம உள்நோக்கங்களோட கணக்கு மனிதர்களுக்கு தெரியல அப்படின்னா கூட மேல ஒரு கணக்கெடுப்பு நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம செயல்கள் எப்படி இருந்துச்சு, நம்மளை சுற்றி இருப்பவர்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க சொல்லாமலே குறிப்பால் உணர்ந்து மற்றவர்களோட தேவைகளுக்காக நம்மளோட சிந்தனைகள், சக்திகளை செலவழிக்கிறோமா? நமக்கு என்ன ஆதாயம், எனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கறத நம்மளோட சிந்தனை வலைக்குள்ள இருந்து எடுத்துடலாம். நாளுக்கு நாள் நம்ம அகத்தாய்வு செய்ய செய்ய இன்னைக்கு சுயநலமா இவ்வளவு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற கணக்கு கீழ் இறங்கி பிறர் நலத்திற்காக நம்ம இதெல்லாம் பேசியிருக்கோம், இதெல்லாம் செஞ்சிருக்கோம், இந்த மாதிரி சிந்திச்சிருக்கோம் அப்படிங்கிற கணக்கு மேலே ஏறிக்கிட்டே வரட்டும். தொடர்ந்து நாளைக்கு கர்மத்தை குறைக்கக்கூடிய கர்ம யோகா பத்தி பேசலாம். இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.